வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு இருந்தாலே ஒரு செப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது மாதிரி கூட பிறந்தவங்க உருப்படாமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளே எடுத்துக்க வேண்டிய சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நிறைய வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஏண்டி நாளைக்கு நீ உன் புருஷன் வந்தால் கிளம்பி உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் காலத்துக்கு அவன் தானே எங்களை பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம அண்ணனோ இல்லை தம்பியோ வந்து சொல்லுவாங்க. பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். பொண்ணுங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் போனாலும் அந்த சேலரி அவங்க அம்மா அப்பாவுக்கு தரலாம், பூந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுனா கொடுக்கலாம். பட் என்ன பேசினாலும் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த பையன் ஒன் டே அவனோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தானே ஆகணும். பட் அவனுக்கு இருக்க கஷ்டம்லாம் வந்து ஏன் யாருமே பேசல. அவனுக்கு வந்துட்டு ஒரு லவ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸ், இல்லை ஜாப், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம். ஏன் அந்த பையனுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் அவன் அழுக மாட்டிறான்? அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி டெய்லி டைரி இன் தமிழ் பாட்காஸ்ட் வித் மீ யுவா. எங்கள் வீட்டில் என் தம்பி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக அழுதா கூட என் பாட்டி சொல்லுவாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க மாதிரி அழுதுகிட்டே இருக்க, உன் அக்கா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த மாதிரி எல்லா பாட்டியும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, இல்லை அழுதா அதுவே நமக்கு வீக்னஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சி பசங்க அழுகலையான்னு தெரியல. நாங்கள் யாரையுமே எல்லா பிளேஸ்லையும் அழுதுகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. யாருக்குமே தனியாக இருக்கும்போது வந்து அழுகணும்னு தோணும். ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது அது அழணும்னு நான் சொல்கிறேன். அழுகிறதுலையும் நல்லது இருக்குது. ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகும், உங்களுக்குன்னு ஒரு மனசு நிம்மதி இருக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதனால அழுகணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபீலிங்னு ஒன்று இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து நீங்கள் அழுகுறீங்க. ஸோ நீ நினச்ச மாதிரி ஒன்று நடந்தால் நீ சந்தோஷத்தில் அழுகிற, நீ நினச்ச மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட்டில் அழுகிற. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இனிமேல் நினச்ச மாதிரி அவளை வந்துட்டு அடிக்க முடியாது, இல்லை நினச்ச நேரம் அவளை பார்க்க முடியாது, சண்டை போடவோ பேசவோ ஆள் இருக்காதுன்னு நினச்சி அழுகிற. எல்லாமே உன்னோட எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு ஃபிசிக்கல் பெயின் இருக்குது அப்படின்னா பசங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக மென்டலி பெயின் இருக்கும். பொண்ணுங்களே எல்லா வேலையும் வந்து எடுத்துக்கிறாங்க, பீரியட்ஸ் பெயின், ப்ரெக்னென்சி பெயின். ஆமாம், அதெல்லாம் கஷ்டம்தான். பட் அதே நேரம் பசங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதானே. படித்த டிகிரிக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், லவ் பண்ணின பொண்ணே எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா வீட்டில் பார்க்குற பொண்ணு நமக்கு செட் ஆகணும், அந்த செட் ஆன பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து நமக்கு செட் ஆகணும், அப்புறம் அவனோட சொந்தக்காரங்க நமக்கு செட் ஆகணும். மனசில் எவ்வளோ ஆசை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும், மணியை ஏர்ன் பண்ணணும், குழந்தைன்னு ஒன்று வந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸை வாங்கணும். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து தனியான பொறுப்பு. ஒரு குழந்தை அப்படிங்கிறதுலாம் வந்து தனியான பொறுப்பு தான். இது எல்லாமே கேர்ள்ஸ்னால் ஈஸியாக புலம்பி தீர்த்துலாம். பட் இந்த சொசைட்டியில் ஒரு பையன் தன்னோட கஷ்டத்தை சொன்னால் மட்டும் ஏன்டா பொம்பளைங்க மாதிரி புலம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதனாலே நிறைய பசங்க வந்துட்டு அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்ல பயப்படுறாங்க போல். நிறைய அம்மாங்களுக்கு தெரியாது அவங்க பையன் ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன கஷ்டப்படுறான், அவன் மேனேஜர்கிட்ட என்ன செருப்படி வாங்குறான் அப்படின்னு, வீட்டு செலவுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து காசு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்குறான் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற பசங்க எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து யார்ட்டையாவது சொல்லணும், யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தாலும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மள நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம். நான் எப்படி சொல்கிறேன்னா, நீ ஹை கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பையனாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை விட ஒரு கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் உன் கூடயே இருப்பான். இல்லை நீ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனாக இருக்க அப்படின்னா உன்னை விட கஷ்டப்படுற ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி பையன் வந்து உன் கூடயே இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு எப்படி வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம எப்போவுமே கஷ்டத்தை பற்றியே யோசிக்கிறப்ப தான் இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்க மறந்துடுறோம். அந்த மாதிரி கஷ்டம், மனக்குமுறல், புலம்பல் எல்லாமே ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறதோட போகுது. பொண்ணுங்க ஈஸியாக அழுவாங்கன்னு இருக்குது. பட் பசங்க அழுகாமல் மறைச்சே வச்சு அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. நீ மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறதுனால நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்காத. அது ஒன்று டே பை டே ரொம்ப வீக்காக தான் ஆகும். அதை நினச்சா தானே எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறதும் ரொம்ப புத்திசாலித்தனம் கிடையாது. இதெல்லாமே பொண்ணுங்க தான் யோசிக்கணும்னு இல்லை. நீங்களே ஒரு பையனாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் கோத்ரூ பண்ண பெயின் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, மேபி பார்த்துருப்பாங்க. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்களே ஒரு பையனாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நிறைய பசங்க சொந்த ஊர் விட்டு அம்மா அப்பா பிரிஞ்சு நல்ல சாப்பாடு இல்லாமல் சென்னை, பெங்களூர், அப்ராட்னு போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் அம்மா கால் பண்ணால் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டம்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாமல் அழுக தெரியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த எபிசோடை, அதாவது நான் கஷ்டப்படுற எல்லாருக்குமே இந்த எபிசோடை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த எபிசோட். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். _yuva___ அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அது போக நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் அங்கேயுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் எனர்ஜெட்டிக்காக வந்து நான் பேசுகிறேன். Until then, it's Daily Diary with me, Yuva.